அப்பதான் அவன் முழுமை வாழ்வு அடைஞ்சான்னு அர்த்தம். வள்ளலார் போகத்தை யோகமாக மாற்ற முடியும். ஆமா, அதை பத்தி நீங்க என்ன? போகம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் புணர்வு பண்றது உலகத்துல போகம். இந்த போகத்தை வெளியே பண்ணும்போது ஒரு ஆணு பெண்ணும், உள்ளவும் ஒரு போகம் இருக்குது ஆணு பெண்ணும். இங்க வெளியே பண்ணும்போது ஒரு சராசரி மனுஷனும் ஒரு பெண்ணும் போகம் பண்றது அது வெளியே போகம். உள்ள போகம் பண்றது சிவமும் சக்தியும் போகம் பண்றது அதுவும் போகம்தான். ரெண்டு உருவங்கள் ரெண்டு இணையும் போது அதுக்கு பேர் போகம். அப்போ இந்த கீழகிற ஸ்தூல விந்து சூட்சும விந்து போய் தொட்டுதுன்னா அது ஒரு போகம், இன்பம். போகம் எதுக்காக பண்றான்னா இன்பத்துக்காக தான் பண்றான். ஆனா அந்த இன்பங்கள் இந்த உலகத்துல பண்றது சிற்றின்பம். மேல ஒரு உடலுக்குள்ளவே ரெண்டு பொருள்களை இணைய வைக்கிறது பேரின்பம். அந்த பேரின்பம் சிவமும் சக்தியும் இணைக்கிறது போகம். முள்ளோ வெளியே ஆணும் பெண்ணும் சேர்றது போகம். அதனால சொல்றாரு போகமும் யோகமாக மாத்தலாம். இது மேல போனா யோகமா மாறிடும், வெளியே வந்தா போகமா மாறிடும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. இப்போ நீங்க இவ்வளவு நேரம் விநாயகர் பெருமானை பத்தி பேசுனீங்க. சரி, அதுல இருந்து ஒரு கேள்வி என்னன்னா, விநாயகரோட கையில ஒரு கையில பாச கயிறும், சரி, ஒரு கையில அந்த பாச கயிறை வெட்டுற மாதிரி ஒரு கோடரியும் இருக்கு. சரி, ஒரே ஒருத்தர்கிட்டயே ஒண்ணு கட்டுற மாதிரி ஒரு பொருளும், சரி, அதே வெட்டுற மாதிரி ஒரு பொருளும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பொருள் இருக்கிறது காப்பாத்துறதுக்கு வெட்டுற மாதிரி இருக்கிறது, ஒரு பொருள் இருக்குது நீ அட்டுழியம் பண்ணும் போது அழிக்கிறதுக்காக இருக்கிறது ஒரு பொருள். அப்ப ரெண்டு பொருளையும் இறைவன்ற ஒரு பொருள் செய்து நிற்குதுன்றது இந்த உலகத்துக்கு அடையாளம். இப்போ பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயில போய் எல்லாரும் வழிபடுறாங்க. சரி, அது என்னன்னா நந்தியோட 2 கொம்புக்கு நடுவுல பார்க்கணும். சரி, அதோட உண்மை விளக்கம் என்ன? இந்த பிரதோஷம்ன்றது இப்போ ஒரு 15 வருஷமா 20 வருஷமா தான் நடக்குது. அதுக்கு முன்ன பிரதோஷம்ன்றதெல்லாம் ஒன்று எங்கேயும் கிடையாது. இது ஏன் இந்த பிரதோஷம் வச்சுக்கினாங்க அப்படின்னா, பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜனங்க போகும். ஏன்னா அது காக்கும் கடவுள்னு பேர். அதனால அதில் ஜனங்க போவோம், அந்த கோவில் நிர்வாகத்துக்கு வருமானம் வரும். ஆனால் சிவன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வருமானமே வராது. அதில் இருக்கிற ஐயர் எல்லாமே காஞ்சி போய் தான் இருப்பாங்க. ஏன்னா அது அழிக்கும் கடவுள்னு ஒரு பேர் வச்சுக்கணும். ஆனால் அது மறைக்கும் கடவுள். அது அழிக்கும் கடவுள்னு வெளியே சொன்னதால, அழிக்கும் கடவுள்னாக்கா எல்லாரும் பயப்படதானே செய்வான். அதனால அதுகிட்ட யாருமே போக மாட்டோம். அதுகிட்ட யாரு போய்க்கணும்னு சொன்னா ஞானிகள் மட்டும்தான் அதுகிட்ட போகணும். அப்போ இந்த அழிக்கும் கடவுள்ன்றதுனால இதை யாரும் போவதனால அந்த கோவிலுக்கும் வருமானம் இல்லை, கோவிலினுடைய குருமார்களுக்கும் வருமானம் இல்லாம இருந்தது. அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த பிரதோஷத்தை வச்சா கூட்டம் கூட ஆரம்பிச்சது. பிரதோஷம்ன்றது இப்பதான் நடக்கல, இது காலகாலமா உலகம் உற்பத்தி ஆன காலத்திலிருந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த நந்தி ஸ்தூல வாகனமே நந்தி. அப்போ இந்த ஸ்தூல வாகனமே நந்தின்னா இந்த உடல் தான் நந்தி. நந்தின்றது வெளியேறது மாடுக்குது, அந்த மாடுக்கு பதில் இந்த மாடு தான் நந்தின்னு பேரு இந்த உடலுக்கு. இதுதான் சிவபெருமான் நந்தி வாகனம் அப்படின்வாங்க, மாடு மேல வர வாகனம். அப்ப சிவபெருமான் மாட்டு மேல வருவார். அப்ப மாடுன்னா என்னன்னா நம்ம தான் மாடு, நம்ம பேர் தான் நந்தி. இந்த நந்திக்குள்ளதான் சிவபெருமான் நடனம் ஆடினுக்கிறாரு. இந்த நடனம் ஆடுறதுதான் உயிர். இந்த உயிர் நடனம் ஆடலன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போ இது எப்படின்னா, இடைகளை பிங்கலைன்ற 2 சுவாசங்கள் ஓடுது. இந்த 2 சுவாசத்துக்குள்ள அக்னி நீட்டு சுழுமுனை நீட்டு ஒரு சுவாசம் நடக்குது. இந்த இடைகளை பிங்கலை நீயா இருக்கிற இந்த அக்னி கலைன்றது சிவமா இருக்குது. இந்த 2 கலைக்கு நடுவுல இது கொம்பா ஆக்கி இதை உடவே மாடா ஆக்கி இந்த 2க்குள்ள அந்த சுழுமுனை ஆடுறதுதான் சிவநடனம். அதனால சிவபெருமான் 2 மாட்டு கொம்புக்கு நடுவில் ஆடிங்கிறது அடையாளத்தை வச்சுக்கிறாங்க. ஆனா நிஜம் நமக்குள்ள நடந்துக்கிற விஷயம் தான் அது. அது இவ்வளவு நாள் செய்யாம இருந்தாங்க. இப்போ இதுக்காக இப்ப பண்ண உடனே ஜனங்கள் இப்ப நிறைய விரும்பி போய் பார்க்குது. ஆனால் இந்த பிரதோஷம், இந்த இடைகளை பிங்கலை சிவநடனம்ன்றது இன்னைக்கு நடக்கல. மனிதன் எப்போ உயிரினங்கள் உற்பத்தி ஆச்சா அன்னிலிருந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அதை இப்பதான் வெளிப்படுத்திக்கின்னு அதை ஒரு 20 வருஷமா செய்துனுதான் கோயில்ல. இப்ப சிவன் கோயில்ல நிறைய கூட்டம், நல்ல வருமானம் வருது.